காஞ்சிபுரம் அருகே பெரிய ஏரியான தேனம்பாக்கம் ஏரிக்கரைகளில் 5000 பனவிதை நடும் விழா. சிலம்பு கலைஞர்கள் குழுவினர்கள் சிலம்பம் கலை நிகழ்ச்சி நடத்தி கிராம மக்களுடன் ஒன்றிணைந்து ஏரியில் பனவிதையை நட்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உதவி காவல் ஆய்வாளர் சங்கர் திருக்குறள் மூலமாக ஒவ்வொருவரையும் பாராட்டி திருக்குறள் மழை பொழிந்ததை அப்பகுதி மக்கள் வியந்து பார்த்தனர். தமிழ்நாட்டின் மரமாகவும் ஏரிக்கரையின் மண் அரிப்பை தடுத்து சிறந்த நீர் பிடிப்பு செய்து நீர் தேக்கங்களில் நீரை சேமித்து உதவக்கூடிய பணியையும் பனைமரம் மேற்கொள்கிறது. மேலும் பனைமரத்தின் அனைத்து உறுப்புகளும் வேர் முதல் நுனி வரை அனைத்து பாகங்களும் மக்களுக்கு பயன்படுகின்றன. குறிப்பாக கடந்த கால வரலாற்றுகளை இலக்கியங்களை எழுத்து வடிவமாக பனை ஓலை சுவடி மூலம் எழுதி பாதுகாக்கப்பட்டது. மேலும் பல்வேறு சிறப்பு வாய்ந்தது தமிழகத்தின் அடையாளமாக திகழ்ந்து வரும் இந்த பனை மரங்களை தொடர்ந்து பல்வேறு கிராம ஏரிக்கரைகளில் நட இவ்வமைப்பினர் திட்டமிட்டுள்ளார்கள். காஞ்சிபுரம் அருகே மிகப்பெரிய ஏரியான தேனம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரியில் ராஜாஜி மார்க்கெட் அனைத்து வியாபாரி சங்கம் மற்றும் தனியார் சிலம்பு பயிற்சி பள்ளி மரம் நடுதல் சார்பில் 5000 பனவிதை நடும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சார்லஸ் சாம் ராஜதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிலம்பாட்டம் பயிற்சி பள்ளி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சில மாத குழுவினர் சிலம்பம் நடனமாடி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதன்பின் தேனம்பாக்கம் ஏரிக்கரையில் பள்ளி மாணவ மாணவியர்கள் சிலம்பாட்டம் கலைஞர்கள் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் 5000 பனவிதைகளை நட்டு துவக்கி வைத்தனர். ஏரிக்கரையில் பனவிதையை நடும் விழாவில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த வாலாஜாபாத் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் சங்கர் பேசுகையில் பள்ளி மாணவ மாணவர் இடையே ஒழுக்கத்தை குறித்து 10க்கும் மேற்பட்ட திருக்குறளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து சிறப்பித்த ஒவ்வொருவரையும் திருக்குறள் மூலமாகவே பாராட்டி மகிழ்ந்த நிகழ்ச்சி அனைவரையும் வியப்படைய வைத்தது. பனைமரம் நடும் நிகழ்ச்சியில் உதவி காவல் ஆய்வாளர் ஒவ்வொன்றுக்கும் திருக்குறள் கூறி திருக்குறள் மழை பொழிய வைத்தார். பின்னாடி வச்சு அந்த டைம் மட்டும் முன்னாடி அது அண்ணா அந்த கொஞ்சம் தள்ளிங்கம்மா தள்ளிங்க தம்பி கொஞ்சம் பின்னாடி வாங்க இந்த ஒண்ணு மட்டும் சார் ஒண்ணே ஒண்ணு பயன் தூக்கார் செய்த உதவி நைன் தூக்கின் நன்மை கடலின் மானப்பெரிது. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம செய்யற இந்த பனைமரம் நடுவிழா ஒரு அருமையான ஆகச்சிறந்த விழா. இது நமக்கு பின்னாடி நம்ம சந்ததியினருக்கும் தொடர்ந்து பயன்படும். அதான் சொல்லுவாரு திருவள்ளுவர், செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்படைத்து. நம்ம பின்னாடி இந்த சந்ததியினருக்கு இந்த பனைமரம் ஆள் போல் தழைத்து அனைவருக்கும் பயன்படும். இதன் மூலம் நம்ம சந்ததியினே பயன்படுவாங்க. இந்த ஏரி தேனம்பாக்கம் ஏரி பயன்படும், இந்த சமுதாயம் பயன்படும். இந்த மாதிரி ஒரு சிறந்த செயலை நாட்டு மக்கள் அனைவரும் நல்லா இருக்கும் சொல்லி பாடுபடுறோம் பத்தியா. இது என்னன்னாக்கா ஒரு அருமையான செயல். இந்த செயலை எல்லாருமே நம்ம செய்யணும். குறிப்பா இளம் மாணவ மாணவிகளுக்கு இளம் சின்ன வயசு மனசுல பனைமரத்தை நம்ம எப்படி நடுறோமோ அந்த மாதிரி அவங்க மனசுல நம்ம இதை பதிய வைக்கலாம். நன்றி. தேங்க்யூ. சூப்பர்.